இது அமெரிக்க புரட்சி ஃபுல்லா பாப்போமா இல்ல இது என்ன அமெரிக்க புரட்சியின் பரவலும் விளைவுகளும் பாப்போமா இல்லாட்டி எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி திருப்பி அமெரிக்க புரட்சியின் காரணங்களும் அமெரிக்க புரட்சியின் விளைவுகளும் பாப்போமா என்ன மாதிரி சார், சொல்லுங்க. அமெரிக்கா புரட்சி ஃபுல்லா பார்க்க தேவையில்ல. நீங்க எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரியே பாருங்க. காரணங்கள், விளைவுகள் அப்படி அந்த இதுல. அப்படின்னா நாங்க இது அது ரெண்டையும் பாப்போமா இல்ல பரவலையும் பாப்போமா? பரவலையும் சோட்டா பார்த்தா சரி சார். நான் கொஞ்சம் படிச்சு நான் சோட்டா பார்த்தா சரி. சரி, ஓகே. இது பேமெண்ட் என்ன மாதிரி பண்ணலாமா இல்ல எக்ஸாம் முடியோடு பண்ண போறீங்களா? என்னண்டா சரி, என்னண்டா வந்து இது 800 வந்து இதுக்கு எடுக்க மாட்டேன். என்னண்டா வந்து நீங்க என்ன ஒரு கிழமை தான் உங்களுக்கு இருக்கு. ஆறாயா சொன்னாதானே தெரியும். ம். ஆறா மெசேஜ் போடுங்க என்ன மாதிரி என்று. என்னண்டா வந்து நான் ஆக கூட்டேலடா. ஏன்டா வந்து உங்களுக்கு என்ன ஒரு கிழமை தானே, அதுக்கு பிறகு இது ரிவிஷன் தானே, அப்ப ஆக கூட்டேல. மற்றது என்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் பார்ட் இது இவ்வளவு நாளும் படிப்பிச்சுல இருந்து உங்களோட ரிவ்யூ வந்து எனக்கு வேணும் ஃபுல்லா, முழுத்தும் எனக்கு வேணும் என்ன மாதிரி என்று. அண்ட் அதை வச்சுதான் உங்களோட ரிசல்ட்ஸை வச்சுதானே நீ மற்ற ஆட்களுக்கு வந்து கிளாஸ் பீஸ் கூட்டலாமா என்ன மாதிரி முடிவெடுக்கலாம். இருக்க சொல்லுங்க ஆரா. அசாந்து வந்து ஒரே chatting தான் போல ஆள் என்ன, மெசேஜ் என்ற ஒன்றே இல்ல போல அசாந்து. வணக்கம் மயூரன், வந்துட்டீங்களோட. ஆமாம் சார். ம். வார என்னண்டா மிச்சாக்கள் என்ன மாதிரி சொல்லுங்க ஒருக்கா. ஓகே பாம என்னண்டா வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் அமெரிக்க புரட்சியின் காரணங்கள் பாப்போமே. இவனர் மயூரன் ஒருக்கா மேக்கோன் பண்றா. சார், மயூரன் என்னண்டா, என்னண்டா வந்து நாங்கள் இது இவங்களுக்கு வந்து அமெரிக்க புரட்சியின் காரணமும் விளைவுகளும் பரவலும் பார்க்க போறோம். ஏனெண்டா வந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து மெயினா வர்றது இந்த ரெண்டும் தான் வரும் அப்படிங்க டைம். ஓகே சார். காரணம் வந்து நாங்க பாத்துட்டோம் தானே, நீ பாத்துட்ட தானே, ஆமாம் இதுக்கும் சார். நம்மளா கவனிச்சு கொண்டுற. ஓகே சார். சரி, ஓகே. மிச்சாக்கள் வந்து யாரா கோர்டினே என்ன சொல்றது, நான் சொல்றதுக்கு ஓம் சார்ன்னு சொல்றதுக்கு யாரா இருக்கிறீங்களா, விளங்கிட்டா இல்லையான்னு சொல்றதுக்கு யாரா மைக்க ரவுண்ட் பண்ணி டைம் இருக்கா. ஏனண்டா வந்து நான் மட்டும் காய்ச்சலண்டா உங்களுக்கு விளங்கிட்டுதா இல்ல விளங்கி இல்லையான்னு எனக்கு தெரியாதானே. சரி, மெசேஜ் அது போடுங்க. ஓகேயா?
அதாவது கிபி 1776 அமெரிக்க போர் வந்து ஏற்படுது. ஏன் ஏற்படுதுண்டா, அமெரிக்காவுக்கு எதிராக, அதாவது வந்து பிரித்தானியாவிலிருந்து குடிபெயர்ந்து கொண்ட குடியேற்றவாசிகள் வந்து பிரித்தானியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து சில குடியேற்றவாசிகள் வந்து குடிபெயர்ந்து கொள்கிறார்கள். இந்த குடியேற்றவாதிகளுக்கு எதிராக வந்து பிரித்தானியா வந்து தன்னுடைய என்னது அரசியல் ரீதியாக தலையிடாம பொருளாதார ரீதியாக வந்து தன்னுடைய கொள்கைகள் வாயிலாகவும் தன்னுடைய படைபல பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் ஊடாகவும் வந்து வரிகள் மூலமாகவும் வந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள், அதாவது பிரித்தானியாவிலிருந்து போனவர்களை வந்து எனது அடக்குகின்ற வகையிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டி கொள்வதற்குமாக வந்து தன்னுடைய வர்த்தகத்தை வந்து எழுச்சிப்படுத்தி கொள்ளும் முகமாகவும் வந்து இந்த என்னது நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருது. இப்படி நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வந்த காலப்பகுதியில வந்து அமெரிக்காவில வந்து குடிபெயர்ந்து கொண்ட குடியேற்றவாசிகள் வந்து பிரித்தானியாவுக்கு எதிராக வந்து மேற்கொண்ட புரட்சி தான் இந்த அமெரிக்க புரட்சி. இந்த அமெரிக்க புரட்சி வந்து ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களாக பொஸ்டெயின் தேநீர் விருந்து சம்பவம் வந்து உடனடி காரணம். பொஸ்டைன் தேநீர் விருந்து வந்து ஒரு உடனடி காரணம். இதுல வந்து வணிகவாத கொள்கை, ஏழாண்டு போர், சீனி சட்டம், வணிகவாத கொள்கை, ஏழாண்டு போர், சீனி சட்டம், கப்பலோட்ட அதிகார சட்டம், மற்றது பொருளாதார அடக்குமுறைகள் மற்றும் டவுன்சன் சட்டம். முதலாவது வந்து வணிகவாத கொள்கை, ஏழாண்டு போர், அடுத்த சீனி சட்டம், மற்றது கப்பலோட்டம் அதிகார சட்டம், மற்றது வந்து டவுன்சன் சட்டம், மற்றது பொஸ்டைன் தேநீர் இருந்து போன்றன வந்து ஒரு காரணங்கள். சரி, அமெரிக்க சுதந்திர போருக்கு. இதுல நாங்க முதலாவது பாயிண்ட்ஸா வந்து வணிகவாத கொள்கையை நாங்க பார்ப்போம். பிரித்தானியா கடைபிடித்து வந்த வணிகவாத கொள்கை வந்து அமெரிக்க போருக்கு வந்து ஒரு பிரதான காரணம். ஏனெண்டா பிரித்தானியா வந்து என்ன செய்யுதுண்டா, அமெரிக்கால இருக்க குடியேற்றவாசிகளை வந்து எப்படி அடக்கலாம், தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து எப்படி என்னது பிரித்தானியா விட எழுச்சி பெறக்கூடாது என்ற ரீதியில வந்து அமெரிக்கா எதிர்த்து பிரித்தானியா செயற்பட்டு வருது. அப்ப பிரித்தானியாண்ட ஒரே ஒரு நோக்கம், அமெரிக்கா வந்து என்னது பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் எழுச்சி பெற விடக்கூடாது. அதுதான் பிரித்தானியாண்ட ஒரே ஒரு மெயின் கோல். அப்ப என்ன செய்யுது பிரித்தானியா வந்து அமெரிக்கா மீது ஒரு வணிகவாத கொள்கையை வந்து கடைபிடிக்குது. அந்த வணிகவாத கொள்கை தான் அமெரிக்க போருக்கு வந்து ஒரு காரணம். அந்த வணிகவாத கொள்கை என்னன்னா, பிரித்தானியாவில இருந்து அமெரிக்காவுக்கு சென்று குடியேறிய 13 குடியேற்றவாசிகள் அவைகளுக்கு என்ன செய்யணும்டா, அரசியல் ரீதியாக பிரித்தானியா வந்து சுதந்திரம் வந்து வழங்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக வந்து கடுமையான அடக்குமுறைகளை வந்து கடைப்பிடிச்சு வருது யார், இந்த பிரித்தானியா. ஏனெண்டா அரசியல் ரீதியாக தாக்கினா வந்து ஏனைய நாடுகளும் வந்து பிரித்தானியாக்கு எதிராக வந்து செயற்படக்கூடும். அதோட வந்து அரசியல் ரீதியாக தாக்கினா வந்து அரசியல் போர் வந்து அரசியல் குழப்பங்கள் வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படக்கூடும். இவர்களை வந்து மறைமுகமாகத்தான் என்னது கட்டுப்படுத்தணும் என அறிந்து கொண்ட பிரித்தானியா வந்து என்ன செய்யுதாண்டா, பொருளாதார அடக்குமுறைகளை வந்து மேற்கொள்ளும் முகமா பல்வேறு விடயங்களை வந்து மேற்கொள்ளுது. அந்த விடயங்களை வந்து நாங்க பார்ப்போம் என்னது வணிகவாத கொள்கை சார்ந்த விடயங்களாக. முதலாவது பாயிண்ட்ஸ் அந்த எதுக்கு வருமெண்டா, இது வணிகவாத கொள்கைக்கு வருமே. முதலாவது, பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுக்கு போட்டியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்னான் தானே, பிரித்தானியாண்ட நோக்கம் அமெரிக்கா வந்து வளர்ச்சி பெறக்கூடாது. அதாவது அமெரிக்கா தன்னை விடவும் வளர்ச்சி பெறக்கூடாது, அமெரிக்காவை வளர்ச்சி பெறக்கூடாது, தன்னுடைய அடிமையின் கீழ் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அவனுக்கு ஒரு முக்கியமான பிரித்தானியக்காரனுக்கு ஒரு நோக்கமா இருந்தது. அப்ப முதலாவது என்ன செய்யறான்டா, பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருள்களுக்கு போட்டியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. வச்சான் முதலாவது வெடி எங்க,
அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பொருளாதார ரீதியா வச்ச வெடிதான் இது முதலாவது வெடி. அடுத்தது என்ன வைக்கிறான்டா, பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் அமெரிக்கா விலை கொடுத்து வாங்க வேண்டும். பாத்தீங்களா? அதாவது வந்து பிரித்தானியால இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் வந்து அமெரிக்கா வந்து என்ன ஏற்கனவே சொன்னா என்ன குடியேற்ற நாடுகளுக்கு தான் என்னது பிரித்தானியா வந்து அதிக அளவா வந்து என்னது இறக்குமதி வந்து செய்யுது, சாரி ஏற்றுமதி வந்து செய்யுது. சரியா? ஏனென்றா தன்னுடைய ஆதிக்கம் வந்து காணப்படுவது வந்து என்னது விருத்திப்படுத்தும் முகமா வந்து என்னது குடியேற்ற நாடுகள்ல ஒன்றா விளங்குற அமெரிக்காவுக்கு வந்து என்னது ஆதிக்கத்தை வந்து செலுத்துது. அப்ப வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுண்டா, அவைண்ட பொருட்களை வந்து கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும். அப்படி கட்டாயம் வாங்கவில்லையேண்டா என்னது ஏதோ ஒரு காரணத்தால வந்து பிரித்தானியா வந்து எங்கள் மீது இந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் என்ற ரீதியில வந்து என்னது பொருட்களை வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படுது. யாருக்கு? இந்த அமெரிக்காக்காரருக்கு. அடுத்தது அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி பிரித்தானியாவினுடைய கப்பலை மாத்திரமே பயன்படுத்த முடியும். அதாவது வந்து அமெரிக்கா வந்து எந்த ஒரு ஏற்றுமதியை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, எந்த ஒரு இறக்குமதியை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, பிரித்தானியாண்ட கப்பலை தான் பயன்படுத்தலாம். அமெரிக்காவுக்கு ஒரு சொந்தமான கப்பல் உருவாக்கி அமெரிக்கா வந்து பயன்படுத்த இயலாது. பிரித்தானியாண்ட கப்பலை தான் பயன்படுத்தணும், பிரித்தானியாவுக்கு தான் நீ வரி செலுத்தணும். அப்ப என்ன அமெரிக்கா ஒரு சிறை நாடாக வந்து இங்க பிரித்தானியாண்ட பிடியில வந்து காணப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களையும் பிரித்தானியாவுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். பாத்தீங்களோ? ஏனெண்டா வந்து அமெரிக்கா வந்து ஏனைய நாடுகளுக்கு வந்து என்னது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சண்டா, அதாவது வந்து என்னது ஏற்றுமதி செஞ்சுதண்டா என்னது ஏனைய நாடுகள் வந்து அந்த பொருட்கள் மீது என்னது அதிகளவான விலை கொடுத்து வாங்குவதற்கு ரெடியா இருக்கும். இப்படி என்னது அந்த அமெரிக்க பொருட்கள் வந்து ஏனைய நாடுகளுக்கு போயிட்டுதண்டா என்ன நடக்குமெண்டா, அமெரிக்காவுக்கு என்ன பொருளாதார ரீதியா வந்து என்னது எழுச்சி வந்து ஏற்படும். இந்த எழுச்சி ஏற்படுதுண்டா பிரித்தானியாவுக்கு வந்து என்னது பாதிப்பு பிரித்தானியான பொருளாதாரம் வந்து சரியக்கூடும். அதோட பிரித்தானியாவுக்கு வந்து என்ன ஒரு எழுச்சி வந்து இல்லாத என்ன மங்கிய நிலை வந்து காணப்படும் என்றால வந்து பிரித்தானியா என்ன பிளான் பண்ணுதுண்டா, நீங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வந்து எங்களுக்கு தாருங்கோ, என்னது பிரித்தானியாக்கு கொடுங்கோ. ஆனால் பிரித்தானியா என்ன செய்யுது, அதிகூடிய விலை கொடுத்து வாங்காம குறைஞ்ச விலையில வாங்குது. ஏனெண்டா கூடிய விலை கொடுத்து வாங்காம குறைஞ்ச விலையில என்னது அவையில வந்து அமெரிக்காக்காரனை வந்து முட்டாளாக்கி கொண்டு பிரித்தானியா வந்து என்ன செய்யுதாண்டா அதிக அளவாக அமெரிக்க பொருட்களை வந்து பெற்று தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து வேறு நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய விரும்பினால் அப்பொருட்களினை பெற்று வந்து பிரித்தானிய துறைமுகங்களுக்கு கொண்டு சென்று சுங்க வரி செலுத்திய பின்னர் அமெரிக்காவுக்கு செல்ல முடியும். அதாவது வந்து அமெரிக்கா வந்து என்ன செய்தாண்டா என்ன பிரித்தானியால இருந்தானே நீங்கள் ஏற்றுமதி செஞ்சா உங்களுக்கு என்னது அதிகளவான நட்டம் ஏற்படும் என்ற பட்சத்துல அமெரிக்கா வந்து வேணிய நாடுகள் மீதும் என்னது இறக்குமதியை வந்து மேற்கொள்ள முற்படும். அப்ப இறக்குமதியை மேற்கொள்ள முற்படுகின்ற அந்த பொருட்களுக்கு வந்து பிரித்தானியாக நீங்க வரி செலுத்தியே ஆக வேண்டும். இப்படி செலுத்தாத பட்சத்துல வந்து பிரித்தானியா ஏதோ ஒரு காரணத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அமெரிக்காவுக்கு செலுத்தும் என்ற ரீதியில வந்து பிரித்தானியா என்ன செய்யுதுண்டா சுங்க வரியை வந்து விதிக்குது. அதற்கு வந்து அமெரிக்கா வந்து என்னது அடிபணிந்து செல்ல வேண்டிய நிலை வந்து ஏற்படுது. இவ்வளவும் என்னது பிரித்தானியா அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு வணிகவாத கொள்கை. இது முதலாவது பாயிண்ட்ஸுக்கு வருகின்ற சப் பாயிண்ட்ஸ். விளங்கிட்டா? இது மெசேஜ் போடுங்க யாராவது. அசாந்த், ரஜிதா, சனோயன் விளங்கிட்டா? ம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஏழாண்டு போரும் வந்து ஒரு பிரதான காரணம். ஏனென்றா ஏழாண்டு போருக்கு முன்னர் இத்தகைய நடைமுறைகள் வந்து கடுமையாக கடைபிடித்திருக்கவில்லை. இது அமெரிக்கா அமெரிக்கா வந்து என்னது அமெரிக்காவுக்கு எதிராக வந்து பிரித்தானியா வந்து ஏழாண்டு போருக்கு முன்னர் வந்து இவ்வளவு இப்படியான கடுமையான நடைமுறைகளை வந்து கடைபிடித்திருக்கவில்லை. இப்ப இப்ப அமெரிக்க சுதந்திர புரட்சிக்கு வந்து ஏழாண்டு போர் வந்து பிரதான காரணமாக விளங்குது.
அதாவது வந்து 1756 எனது 1756 தொடக்கம் 1763. 1756 தொடக்கம் 1763 7 ஆண்டு காலப்பகுதியில வந்து இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்று வந்த போரே 7 ஆண்டு போர். 1756 மற்றும் 63 காலப்பகுதியில வந்து இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்று வந்த போரே 7 ஆண்டு போர். இந்த 7 ஆண்டு போர்ல வந்து இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்று கொண்டாலும் அதிகளவான செலவு வந்து இங்க யாருக்கு ஏற்படுதுன்னா பிரித்தானியாவுக்கு தான் ஏற்படுது. குறிப்பா இங்கிலாந்துக்கு வந்து ஏற்படுது. அந்த செலவை வந்து நிவர்த்தி செய்யணுமெண்டா இப்ப அடிமையாக இருக்கிறங்க அமெரிக்கா வந்து தான் பொருளாதார தாக்க முகமாக அந்த செலவை வந்து அமெரிக்கா வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரித்தானியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து என்னது கடுமையான முறையில வந்து என்னது கூறுது. நீங்களாம் இந்த செலவை வந்து என்னது அமெரிக்கா தான் ஏற்க வேண்டும் என முன்வைத்தமையால வந்து இந்த அமெரிக்க புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். அதாவது வந்து அதிகளவான என்னது செலவுகளை வந்து அமெரிக்காவால வந்து என்னது தீர்த்து கொள்ள முடியாத காரணத்தால வந்து அமெரிக்கா வந்து என்னது பிரித்தானியாவுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியை மேற்கொள்ள அமெரிக்க புரட்சி வந்து ஏற்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ் அமெரிக்கா மீது திணிக்கப்பட்ட புதிய பல வரி சட்டங்கள். அமெரிக்கா மீது திணிக்கப்பட்ட புதிய பல வரி சட்டங்கள் அதாவது அமெரிக்க சுதந்திர போருக்கு வித்திட்ட ஒன்றாகும். 7 ஆண்டு போரினுடைய 7 ஆண்டு போரினை தொடர்ந்து 1764 மற்றும் 1765 போன்ற காலப்பகுதியில் புதிய பல வரி சட்டங்களை வந்து பிரித்தானியா வந்து அறிமுகப்படுத்துது. அந்த சட்டங்கள் வந்து அமெரிக்கா வந்து பிற்காலத்துல வந்து எதிர்க்குது. என்னென்ன சட்டங்களால வந்து எதிர்க்குதுண்டா, முதலாவது சீனி சட்டம், 2வது கப்பலோட்ட அதிகார சட்டம், 3வது முத்திரை சட்டம், 4வது நாணய சட்டம் போன்ற சட்டங்கள். ஒன்று சீனி சட்டம், அடுத்தது கப்பலோட்ட அதிகார சட்டம், அடுத்தது முத்திரை சட்டம், அடுத்தது நாணய சட்டம் போன்ற பல சட்டங்கள் வந்து முக்கியமானது. இதுல வந்து சீனி சட்டத்தை பார்ப்போம். சீனி சட்டம் எனும் போது அமெரிக்காவினுடைய ரகசியமான சீனி வர்த்தக தொடர்புகளை வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும். அதாவது வந்து அமெரிக்கா வந்து பிரித்தானியாங்க தெரியாம சீனி வர்த்தகத்தை வந்து ஏனைய நாடுகளோட மேற்கொண்டதை வந்து பிரித்தானியா வந்து கண்டதமையால வந்து பிரித்தானியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக என்ன வைக்குதாண்டா சீனி சட்டத்தை வந்து தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளுது. அதற்குத்தான் கப்பலோட்ட அதிகார சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துது. சீனி சட்டம் வந்து என்னது, ஏன் சீனி வந்து என்னது ஏனைய நாடுகளுக்கு பரவ வேணுமெண்டா கப்பல்லாம் முக்கியம். அப்ப கப்பலோட்ட அதிகாரத்துக்கு வந்து தடை வைக்குது என்னண்டா, அதாவது அமெரிக்க கண்டத்தின் கிழக்கு கரையோர பகுதிகளில் பிரித்தானிய இராணுவ படைகள் வந்து குவித்ததோடு குவிக்கப்பட்ட இராணுவங்களுக்கு ஏற்படுகின்ற செலவை வந்து அமெரிக்கா வந்து செலுத்த வேண்டும் என்ற இதை வந்து கொண்டு வருது. என்னண்டா இந்த சீனி வந்து இங்க இந்த கப்பலால போகுது ஏனைய நாடுகளுக்கு. அப்ப அந்த கப்பல் துறைமுகம் சார்ந்த விடயங்களுக்கு ஏனைய இடங்களுக்கு வந்து இராணுவத்தை வந்து பிரித்தானியா வந்து என்னது குவிச்சதோடு மட்டுமில்லாது அந்த இராணுவங்களுக்கு தேவையான என்னது உணவு, உடை மற்றும் ஏனைய செலவுகளை வந்து அமெரிக்கா தான் ஏற்க வேண்டும். அமெரிக்காண்ட தலையிலேயே கையை வச்சு கொண்டு அமெரிக்கா தான் இந்த இந்த கை வச்சதுக்கான செலவை வந்து ஏற்கணும்ன்ற இதை வந்து பிரித்தானியா வந்து விதிக்குது. இது ஒரு காரணம். இதுதான் சீனி சட்டம். அடுத்தது நாணய சட்டம். நாணய சட்டம் எனும் போது அமெரிக்காவுக்கென பொதுவான நாணயம் வந்து காணப்படையல. ஏனண்டா பிரித்தானியால இருந்தான அமெரிக்கால சில சிற்றரசுகள் வந்து குடிபெயர்ந்து கொண்டது. அவர்களுக்கு வந்து ஒரு நாணயம் வந்து காணப்படையல. அப்ப அவியல் வந்து என்ன செய்யணும்டா பிரித்தானியாவினுடைய நாணயத்தை தான் இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து பின்பற்றி வருகிறோம். இப்ப என்ன பிரித்தானியா என்ன வைக்குதுண்டா அடுத்தபடி அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு கடனை திருப்பி செலுத்தும் வரைக்கும் நாணயங்கள் வழங்குவது தடை செய்யப்படும். அதாவது வந்து பிரித்தானியாவுக்கு என்ன இப்ப சீனி சட்டத்தின் மூலமாகவும் மற்றது வந்து 7 ஆண்டு போர்ல ஏற்பட்ட செலவுகள் அந்த இதுகளை வந்து என்னது பிரித்தானியாவுக்கு வந்து வழங்கும் வரைக்கும் பிரித்தானியான நாணயத்தை வந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்த கூடாது என தடை செய்யப்படுது. இதுவும் ஒரு காரணம் எதுக்கு அமெரிக்க புரட்சி ஏற்பட.
அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து முத்திரை சட்டம். முத்திரை சட்டம் எனும்போது பிரித்தானியாவில் இருந்து அமெரிக்க கண்டத்துக்கு சென்று குடியேறிய குடியேற்றவாசிகள் சொத்துக்களின் பெறுமதிக்கேற்ப பிரித்தானிய முத்திரையே வந்து என்ன பொறித்திருக்க வேண்டும் என பிரித்தானியா வந்து என்னது கூறுது. எனினும் சொத்துக்களை உடைய வர்க்கத்தினர் கடுமையாக வந்து இந்த முத்திரை சட்டத்தை வந்து எதிர்த்தமையால வந்து 1766 ஆண்டு முத்திரை வரி சட்டம் நீக்கப்பட்டு டவுன்சன் சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதிகளவான சொத்துக்களுக்கு ஏற்ப அவ்வளவு பெறுமதி என அதிகளவான சொத்துக்கள் இருந்தா அந்த சொத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து என்னது வெளிவந்துடும். முத்திரையை வச்சு கொண்டோம்டா, முத்திரையை வந்து பதிச்சிட்டோம்டா, அந்த முத்திரையை பார்த்து கொண்டு மக்கள் வந்து வேறுட்ட இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு செல்வந்தர்கள் வந்து பதுக்கி வச்சிருப்பினா கள்ளப்பணம் பதுக்கிய மாதிரி அதே மாதிரி ஏனைய சொத்துக்களை வந்து பதுக்கி வச்சிருப்பின பிரித்தானிய என்னது அரசாங்கத்துக்கு தெரியாம. இப்ப அதெல்லாம் வெளியே வரணும்டா, இப்ப முத்திரையை அணிஞ்சிட்டோம்னு வைங்க, இப்ப எல்லாம் மக்களுக்கு வந்து தெரிய வரும் என்ற இதால வந்து செல்வந்தர்கள் வந்து இதனை வந்து எதிர்த்தம வந்து என்னது அமெரிக்க புரட்சி காரணம். இந்த முத்திரை சட்டத்துக்கு பதிலாக பின்னர் டவுன்சன் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. அதாவது 1767 1767ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டவுன்சன் சட்டமும் அமெரிக்க சுதந்திர போருக்கு செல்வாக்கு செலுத்திய. அதாவது டவுன்சன் என்ற பிரித்தானிய பிரபு நேரடியாக வரி அறவிடுவதை விட மறைமுகமாக நேரடியாக வரி அறவிடுவதை விட மறைமுகமாக வரிகளை வந்து அறவிடுவதற்காக வந்து செயற்படுற. அவ்வகையில சீனி, தேயிலை, தேன், கண்ணாடி, மெழுகு, சாய வகை, ஈயம், கடதாசி. சீனி, தேயிலை, தேன், கண்ணாடி, மெழுகு, சாய வகை, ஈயம், கடதாசி போன்ற பொருட்களுக்கு வந்து மறைமுகமாக வந்து என்னது டவுன்சன் பிரிவு வந்து என்னது வரிய வந்து அறவிட்டு வாரான். இதனால் இப்பொருட்களின் உற்பத்தியாளர்கள் வந்து கிளந்தெளினம் இந்த உற்பத்தி செய்தவர்களுக்கு வந்து அதிக அளவாக வந்து வரிகளை வந்து அறவிட்டமையால வந்து உற்பத்தியாளர்கள் வந்து இதை வந்து எதிர்த்து கிளந்தெழுந்தமையால வந்து டவுன்சன் வந்து என்ன செய்யறான்டா, எல்லா வரியையும் நீக்கி போட்டு தேயிலைக்கு மாத்திரம் வரிய வந்து அறவிடுறான். அவ்வகையில 1770 1770 சாமுவல் அடம்ஸ் சாமுவல் அடம்ஸ் தலைமையில் தேயிலைக்கு வரி எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்கள்ல வந்து கிளர்ச்சி வந்து ஈடுபட்டு வந்தனர். இக்கிளர்ச்சியை வந்து அடக்குவதற்கு டவுன்சென்ட் என்ற பிரபு துப்பாக்கி பிரயோகத்தை வந்து மேற்கொள்றான். இந்த துப்பாக்கி பிரயோகத்தால வந்து 5 பேர் அளவில் வந்து கொல்லப்பட்டிருந்தனர். இதோட இந்த கொல்லப்பட்டமையால வந்து சாமுவல் அடம்ஸ் தலைமையிலான என்னது கிளர்ச்சிக்காரர்கள் வந்து அதுல வந்து 5 பேர் கொல்லப்பட்டமையால வந்து அந்த கிளர்ச்சிக்காரர் வந்து பின்வாங்கினோம். என்றாலும் அந்த கோபம் வந்து இருக்குது. அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு என்ன செய்யணும்டா, 1773 ஆண்டு 1773 இடம்பெற்ற பொஸ்டைன் தேநீர் விருந்து சம்பவத்தினை உடனடி காரணமாக கொண்டு அமெரிக்க சுதந்திர போர் வந்து ஏற்பட்டு கொள்ளுது. அதாவது பொஸ்டைன் துறைமுகத்தில் தேயிலைகளில் ஏற்பட்ட பிரித்தானிய கப்பல்கள் வந்து என்னதுன்னா தேயிலைகள் வந்து பிரித்தானிய கப்பல்ல வந்து ஏற்றப்படுது. இப்ப அமெரிக்கர்கள் சிலர் வந்து குடியேற்றவாசிகள் வந்து செவ்விந்தியர்கள் போல வேடமிட்டு 342 தேயிலை பெட்டிகளை வந்து கடல்ல வந்து தூக்கி வீசினோம். இந்த தூக்கி வீசியமையால வந்து பிரித்தானியர்கள் வந்து கோவப்பட்டு தேயிலை பெட்டிகளுக்கு ஒவ்வொரு தேயிலை பெட்டியும் பெறுமதி வாய்ந்த தேயிலை பெட்டிகள், அந்த தேயிலை பெட்டிகள் சார்ந்த பணத்தை வந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து செலுத்த வேண்டும் என திருப்பி வந்து என்னது பிரித்தானியா வந்து என்னது தங்களுடைய இதை வந்து வெளிப்படுத்த குறிப்பிட்டதோடு பொஸ்டைன் துறைமுகத்தை மூடி மான்செஸ்ட் குடியேற்றத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை வந்து ரத்து செய்கிறார்கள். யார்?
ஹொஸ்டைன் துறைமுகத்தை வந்து மூடினோம், இல்ல பிரித்தானியா வந்து மூடுது. அதோட மான்செஸ்ட் குடியேற்றத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை வந்து ரத்து செய்தமையால வந்து இதால வந்து இதை வச்சு உடனடி காரணமாக கொண்டு அமெரிக்க சுதந்திர போர் வந்து ஏற்படுது. இவ்வளவு விளங்கிட்ட காரணங்கள். மெசேஜ் போடுங்க. விளங்கிட்டா? அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வந்து அமெரிக்க புரட்சி வந்து எப்படி வந்து பரவுது என்று நாங்க பார்க்க போறோம். சரியா? அதாவது 1773 ஹொஸ்டைன் துறைமுகத்துல வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்களை வந்து செவ்விந்தியர் போல் வேடமிட்டு அமெரிக்க குடியேற்றவாசிகள் நுழைந்து 342 தேயிலை பெட்டிகளை வந்து தூக்கி கடலில் வீசி எறிந்தார்கள். இச்சம்பவத்தை உடனடி காரணம் கொண்டு அமெரிக்க புரட்சி ஏற்படுது. குடியேற்றவாசிகளினால் கடலுக்குள் வீசப்பட்ட 342 தேயிலை பெட்டிகளுக்கும் நஷ்ட ஈடு தெரிவித்து பொஸ்டைன் துறைமுகத்தை மூடியதோடு மசாசுசெட் குடியேற்றத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை வந்து ரத்து செய்து யார்? இந்த பிரித்தானிய. இவ்வேளையில் அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பாராளுமன்றத்துல வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து கூறுவதற்கு ஒரு பிரதித்துவம் வந்து வழங்கப்பட வேண்டும் என கோரி வந்தனர். அதாவது வந்து பிரித்தானியா வந்து இப்படி செஞ்சாச்சல்லோ, இப்படி பிரித்தானியாண்ட பாராளுமன்றத்துல வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து அமெரிக்க குடியேற்றவாதிகள் முன்வைப்பதற்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் வந்து வழங்க வேண்டும் என என்ன கூறி இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா, தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்க அந்த கோரிக்கைகளை வந்து பிரித்தானிய அரசு வந்து என்னது தடுக்குது. அந்த கோரிக்கையை வந்து என்னது பிரித்தானிய அரசு வந்து ஏற்கவில்லை. இப்படி என்ன தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என பிரித்தானிய அரசு கேட்க அவியல் வந்து என்னது இவியல் வந்து தங்களுக்கே ஆப்படிக்கணும் என பிரித்தானிய பிரதித்துவம் வந்து வழங்கவில்லை. இப்ப என்ன செய்தண்டா, பிரித்தானிய அரசு வந்து என்ன மறுக்கவே பிரதிநிதித்துவம் இன்றி வரியும் இல்லை என்ற சுலோகத்தோட வந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து என்ன போராட்டத்துல வந்து மேற்கொண்டு வரணும். பிரதிநிதித்துவம் இன்றி வரியும் இல்லை. சரியா? பிரித்தானியர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆயுதம் தரித்து போராட எண்ணினார்கள். இதற்காக 1774 அமெரிக்காவினுடைய பிலடெல்பியா நகரில் ஜோர்ஜியா தவிர்ந்த 1774 பிலடெல்பியா நகரில் ஜோர்ஜியா தவிர்ந்த 12 குடியேற்றவாசிகளின் தலைவர்கள் 12 குடியேற்றவாசிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து முதலாவது
கண்ட காங்கிரஸ் மாநாட்டை வந்து நிகழ்த்தினம். என்னது பிலடெல்வியா தவிர்ந்த பிலடெல்வியா நகர்ல ஜோர்ஜியா தவிர்ந்த 12 குடியேற்றவாசிகளின் தலைவர்கள் வந்து ஒன்றிணைந்து முதலாவது கண்ட காங்கிரஸ் மாநாட்டை வந்து நிகழ்த்தினம். இந்த மாநாட்டுல வந்து தமது தாய்நாட்டுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட வந்து எண்ணுறார்கள். சரியா? அதாவது 1774 அமெரிக்காவுடைய பிலடெல்வியா நகர்ல வந்து ஜோர்ஜியா தவிர்த்த 12 குடியேற்றவாசிகளின் தலைவர்கள் வந்து ஒன்றிணைந்து கண்ட காங்கிரஸ் மாநாட்டுல வந்து நிகழ்த்தினம். இந்த மாநாட்டுல வந்து தாய்நாட்டுக்கு எதிராக வந்து ஆயுதம் தரித்து வந்து போராட வேண்டும் என இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து எண்ணினம். இந்த முதலாவது கண்ட காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து யுத்தம் என்று முடிவுக்கு வந்த இவர்கள் பிரித்தானியாவுக்கு எதிராக அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து போராடி வருகினம். 1775 லெக்சிங்டன் என்ற இடத்துல 1775 லெக்சிங்டன் என்ற இடத்தில் நடைபெற்ற போரினை தொடர்ந்து 1775 லெக்சிங்டன் என்ற இடத்துல வந்து நடைபெற்ற போரினை தொடர்ந்து 1775 பிலடெல்வியா நகரில் 13 குடியேற்றவாசிகளும் ஒன்றிணைனம். இப்ப ஜோர்ஜியாவும் வந்து இணையுது. லெக்சிங்டன்ல வந்து நடைபெற்ற போரை தொடர்ந்து ஜோர்ஜியாவும் வந்து இணைஞ்ச பிறகு 1775 பிலடெல்வியா நகரில் 13 குடியேற்றவாசிகளும் ஒன்றிணைந்து 2வது கண்ட காங்கிரஸ் மாநாட்டை வந்து நிகழ்த்தினம். இந்த மாநாட்டுல வந்து சில தீர்மானங்களை வந்து எடுக்கினம். என்னண்டா, இந்த அமெரிக்க புரட்சியில வந்து ஜார்ஜ் வாஷிங்டனை வந்து தலைவராக வந்து கொள்ளினம். அமெரிக்க புரட்சியில வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் தலைவராக கொள்ளினம். அமெரிக்க புரட்சியில வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் தலைவராக கொள்ளுதல். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 12 குடியேற்றவாசிகளும் ஒன்றிணைந்து தேசிய உணர்வுடன் போராட வேண்டும். 12 குடியேற்றவாசிகளும் ஒன்றிணைந்து தேசிய உணர்வுடன் போராட வேண்டும். 12 குடியேற்றவாசிகளும் ஒன்றிணைந்து தேசிய உணர்வுடன் போராட வேண்டும். அடுத்த பாயிண்ட்ஸ், பிரித்தானிய பேரரசின் ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கு பிரித்தானிய பேரரசின் ஆதிக்கத்தை வந்து முறியடிப்பதற்கு பிரான்ஸ், இஸ்பானியா போன்ற வெளிநாட்டு சக்திகளின் உதவி வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரித்தானியா போன்ற ஆதிக்கம் பிடித்த அரசினுடைய பேரரசை வந்து முறியடிப்பதற்கு பிரான்ஸ், இஸ்பானியா போன்ற வெளிநாட்டு சக்திகளின் உதவியை வந்து பெற்றுக்கொள்வோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அமெரிக்கா கண்டத்தில் உள்ள குடியேற்றவாசிகள் அனைவரும் கண்டம் ஒன்றின் வீரர்களாக தொழில்படுங்கள். அமெரிக்க கண்டத்தில் உள்ள குடியேற்றவாசிகள் அனைவரும் கண்டமொன்றின் வீரர்களாக வந்து தொழில்படுங்கள் போன்ற தீர்மானங்கள் வந்து எடுக்கப்படுது. முதலாவது வந்து வாஷிங்டன் தலைவராம். அடுத்த வந்து 12 குடியேற்றவாசிகளும் ஒன்றிணைந்து தேசிய உணர்வோட போர் செய்ய வேண்டும். பிரான்ஸ், இஸ்பானியாண்ட வெளிநாட்டுகளோட உதவி வந்து தேவை. அடுத்த வந்து அமெரிக்க கண்டத்துல வந்து குடியேற்றவாசிகள் வந்து கண்டமொன்றின் வீரர்களாக வந்து தொழில்பட வேண்டும் என தீர்மானம் வந்து எடுக்கப்படுது. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ், இஸ்பானியா போன்ற நாட்டவரின் உதவியை பெறின இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள். பிரான்சின்டையும் இஸ்பானியாண்டையும் ஆதரவு வந்து கிடைக்கப்பெற்றமையால வந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள் வெற்றியை நோக்கி சென்ற வேளையில அமெரிக்க குடியேற்றவாசிகள் 2 நாடுகள உதவியோட வெற்றியை நோக்கி போற வேளையில 1776 ஜூலை 4 ஜார்ஜ் வாஷிங்டனினால் அமெரிக்க சுதந்திர பிரகடனம் ஒன்று வெளியிடப்படுது. 1776 ஜூலை 4 ஜார்ஜ் வாஷிங்டனால வந்து அமெரிக்க சுதந்திர பிரகடனம் ஒன்று வெளியிடப்படுது. இதுவே உலகத்தில் வெளியிடப்பட்ட முதலாவது பிரகடனம். இப்படி வரலாம் பஸ் பாட்டுக்கு. 1776 உலகத்தில் வெளியிடப்பட்ட முதலாவது பிரகடனம் வந்து அமெரிக்க சுதந்திர பிரகடனம். சரியா?
இந்த பிரகடனத்துல 1776 ஜூலை 4ஆம் தேதி ஜார்ஜ் வாஷிங்டனால வந்து அமெரிக்க சுதந்திர பிரகடனம் வந்து வெளியிடப்படுது. இந்த பிரகடனத்தால வந்து மனிதனுக்கு பிறப்பிலே அளவிட முடியாத உரிமைகள் உண்டு. ஏன் இவர்கள் வந்து தங்களுடைய உரிமையை நோக்கித்தான் யாருக்கு பிரித்தானிய அரசுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும். அப்ப முதலாவது சுலோகம் என்ன? மனிதனுக்கு பிறப்பிலே அளவிட முடியாத உரிமை உண்டு. மனிதனுக்கு பிறப்பிலே அளவிட முடியாத உரிமை உண்டு எனவும் அவ் உரிமைகளை பாதுகாக்கவே மனிதன் ஆட்சி அமைக்கிறான். அது சரிதானே. மனிதனுக்கு வந்தனது நிரந்தரமான என்ன உடையோ நிரந்தரமான என்ன வசிப்பிடமோ தேவை. அதே மாதிரி நிரந்தரமான என்ன ஒரு வாழ்க்கை, மற்றது வந்து நிரந்தரமான ஒரு சிறந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு நாடு. அந்த நாடு நல்லா இருக்கணும் என்ற ரீதியில வந்தான் ஆட்சியை வந்து என்னது அமைக்கிறான் என்று குறிப்பிட்டு மனிதனை வந்து முதன்மைப்படுத்தியமையால வந்து இந்த பிரகடனம் வந்து உலகத்தவரால வந்து வியந்து போற்றப்படுது. அங்க என்ன மனிதத்துவம், குறிப்பா வந்து மனிதத்துவத்தை தான் நீங்க வந்து முதன்மைப்படுத்துறதால வந்து இந்த அமெரிக்க புரட்சி வந்துடுது. மனிதத்துவம் மிக்கதா மனிதனை வந்து முதன்மைப்படுத்தியமையால வந்து இது வந்து ஏனைய நாடுகளும் இந்த நாட்டவர்களும் வந்து இந்த பிரகடனத்தை வந்து வியந்து பார்க்கணும். சரியா? இதனைத் தொடர்ந்து அமெரிக்க குடியேற்ற வாசிகளும் யார் அமெரிக்க குடியேற்ற வாசிகளுக்கும் யாருக்கு அமெரிக்க குடியேற்ற வாசிகளுக்கும் பிரித்தானிய குடியேற்ற வாசிகளுக்கும் இடையில தொடர்ந்து நடைபெற்று வந்த யுத்தமானது யாருக்கும் யாருக்கும் இடையில அமெரிக்க குடியேற்ற வாசிகளுக்கும் பிரித்தானியர்களுக்கும் இடையில வந்து நடைபெற்று வந்த யுத்தமானது 1783 ஆண்டு 1783 1783 ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாக வந்து என்னது இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படுது. அந்த ஒப்பந்தம் என்னண்டா 1783 செய்து கொள்ளப்பட்ட பாரிஸ் சமாதான ஒப்பந்தம். பாரிஸ் சமாதான ஒப்பந்தம் இதை நோட் பண்ணி வைங்க. ஒப்பந்தம் மாறுது 1783 செய்து கொள்ளப்பட்ட பாரிஸ் சமாதான ஒப்பந்தம். 1783 செய்து கொள்ளப்பட்ட பாரிஸ் சமாதான ஒப்பந்தம். இந்த பாரிஸ் சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதோடு மட்டுமல்லாது 13 குடியேற்றங்களுக்கும் பிரித்தானிய அரசின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை வந்து பெற்றுக்கொள்ளுது. இந்த பரிசமான ஒப்பந்தத்தின் வாயிலாக 13 குடியேற்ற வாசிகளும் வந்து என்னது விடுதலை பெற்றுக் கொள்ளினம். இதால பிரித்தானிய அரசினுடைய ஆதிக்கத்தால. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது நிர்வாக நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்தி கொள்வதற்காக 1787 இப்ப பிரித்தானியாண்ட ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டாச்சு தானே. இனி அமெரிக்கா வந்து சுதந்திரமாக தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளும். அவ்வகையில 1787 ஜனநாயக ஜாப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. முக்கியமானது பாருங்க. 1787 1787 ஜனநாயக ஜாப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. இந்த ஜனநாயக ஜாப்பு வந்து என்னதுக்கு அறிமுகப்படுத்தப்படுதுன்னா அமெரிக்கா தன்னுடைய நிர்வாக நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக. இதுவே உலகத்தில் வெளியிடப்பட்ட முதலாவது ஜாப்பு பிரகடனம். ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வரலாம். உலகத்துல வந்து வெளியிடப்பட்ட முதலாவது ஜாப்பு பிரகடனம் வந்து 1787 ஜனநாயக ஜாப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. இதுவே உலகத்தில் வெளியிடப்பட்ட முதலாவது ஜாப்பு பிரகடனம் ஆகும். இவ்ஜாப்பினை பின்பற்றி எழுச்சி பெற்ற அமெரிக்கா முதலாவது வல்லரசு நாடாக எழுச்சி பெற்றுக் கொள்ளுது. 1787 ஜனநாயக ஜாப் ஒன்று அறிமுகப்படுத்தின அமெரிக்காக்காரர்கள் இதை பின்பற்றி என்னது அமெரிக்கா வந்து வளர்ச்சி பெற்று முதலாவது வல்லரசு நாடாக வந்து எழுச்சி வருது. விளங்கிட்டா அவ்வளவும்? மயூரன் விளங்கிட்டுதா? மிச்சாக்கள் விளங்கிட்டுதா? அவருக்கா சொல்லுங்கோ.
ஆமாம் சார். ரைட். நோட்ஸ் போடுற மாதிரி யோசிக்காத. மிச்சாக்களுக்கு மெசேஜ் போடுங்க. ஓகே. ஓகே. அசாந்த், அசாந்த் இருக்கீங்களா? விளங்கிட்டோட அசாந்த். ரைட். அடுத்ததா நாங்க பார்க்க போறது எக்ஸாமுக்கு வாரது அமெரிக்க புரட்சியில் ஏற்பட்ட விளைவுகள். அமெரிக்க புரட்சியில ஏற்பட்ட விளைவுகள், அதாவது 1776ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் திகதி 1776ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் திகதி அமெரிக்காவில் நடைபெற்ற அமெரிக்க புரட்சியை தொடர்ந்து 1776ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் திகதி அமெரிக்காவில் நடைபெற்ற அமெரிக்க புரட்சியை தொடர்ந்து அரசியல், பொருளாதார, சமூக ரீதியான மாற்றங்களுக்கு வித்திட்டு இருந்தது. அந்த விளைவுகளை நாங்க பார்ப்போம். முதலாவது பாயிண்ட்ஸ், பிரித்தானிய பேரரசிலிருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றமை. பிரித்தானிய பேரரசிலிருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றமை. குறிப்பாக என்னது, பாரிஸ் சமாதான ஒப்பந்தத்தின் வாயிலா விடுதலை பெறுது. பின்னர் ஜனநாயக யாப்பின் ஊடா வல்லரசு நாடாக எழுச்சி வருது. முதலாவது பாயிண்ட்ஸ், பிரித்தானிய பேரரசில் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றமை. இரண்டாவது பாயிண்ட்ஸ், இச்சுதந்திர போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றுக் கொள்ள பிரித்தானியா தோல்வி அடையுது. சரிதானே? பிரித்தானியா தோல்வி, அமெரிக்கா வெற்றி. பிரித்தானியா தோல்வி, அமெரிக்கா வெற்றி. அடுத்தது பிரித்தானிய பேரரசுல இருந்து அமெரிக்கா சுதந்திரம் வருது. அடுத்த பாயிண்ட்ஸ், ஜனநாயக ஜாப்பு ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுது. ஜனநாயக ஜாப்பு ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுது. எத்தனையாம் ஆண்டு? 1787ஆம் ஆண்டு. 1787ஆம் ஆண்டு ஜனநாயக ஜாப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ், உலகில் வெளியிடப்பட்ட முதலாவது ஜாப்பு பிரகடனம். இது ஜனநாயக ஜாப்பு. உலகில் வெளியிடப்பட்ட முதலாவது ஜாப்பு பிரகடனம் ஆகும். உலகில் வெளியிடப்பட்ட முதலாவது ஜாப்பு பிரகடனம். இந்த ஜாப்பினை பின்பற்றி, ஜனநாயக ஜாப்பினை பின்பற்றி ஏனைய நாடுகளும் ஜாப்பு பிரகடனங்களை வெளியிடுது. இந்த ஜனநாயக ஜாப்பு பிரகடனத்தை தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஜாப்பு பிரகடனங்களை வெளியிடுது. அவ்வகையில் சுதந்திர பிரகடனம் 1776ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட இப்பிரகடனத்தை பின்பற்றி ஏனைய நாடுகளும் உரிமைகளை பிரித்தானிய அரசுக்கு எதிராக மேற்கொண்டமையால பாரிஸ் சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் 13 குடியேற்ற நாடுகளும் பேரரசிலிருந்து விடுதலை வருது. சரியா? பாரிஸ் சமாதான ஒப்பந்தத்தின் வாயிலாக 13 குடியேற்றவாசிகளும் விடுதலை பெறுகினம். முதல்ல அமெரிக்கா விடுதலை பெறுது, பின்னர் ஏனைய நாடுகளும் விடுதலை பெறுது. அடுத்த பாயிண்ட்ஸ், பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படல். ஏன்? முதல் ஆதிக்கத்தில் இருந்தது. இப்ப பரிசமான ஒப்பந்தத்தின் வாயிலாக ஆதிக்கம் 13 நாடுகளும் விடுதலை பெற்றமையால என்ன ஆதிக்கம் இல்லாம போகுது. அடுத்தது, ஜனாதிபதி பதவி அறிமுகம் செய்யப்பட்டது. ஜனாதிபதி பதவி அறிமுகம் செய்யப்பட்டது. ஏனென்றால் அமெரிக்க புரட்சியின் தலைவரா வாஷிங்டன் இருக்கிறார். பின்னர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா வாஷிங்டன் மாறுறார். சரியா? இப்ப ஜனாதிபதி பதவி அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்த பாயிண்ட்ஸ், உலகில் முதலாவது ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் கொல்லப்படுகின்றார். உலகில் முதலாவது ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் கொல்லப்படுகிறார். உலகில் முதலாவது ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் கொல்லப்படுகின்றார். அடுத்த பாயிண்ட்ஸ், கண்ட காங்கிரஸ் மாநாட்டுக்கு வழிவகுத்தது. கண்ட காங்கிரஸ் மாநாட்டுக்கு வழிவகுத்தது. அதாவது கண்ட காங்கிரஸ் மாநாட்டுக்கு வழிவகுத்த உதாரணமாக 1777ஆம் ஆண்டு 1777ஆம் ஆண்டு முதலாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு.
1774 முதலாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு. 1774 முதலாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு. அடுத்த 1775 1775 இரண்டாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு. 1775 இரண்டாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு. முதல் 74ல, அடுத்த 75ல. 1774 முதலாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு, அடுத்த 1775 இரண்டாவது கண்ட காங்கிரஸ் மாநாடு. அடுத்த பாயிண்ட்ஸ், அமெரிக்கா பொருளாதார ரீதியாக முன்னேறி முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு வித்திட்டது. அதாவது உங்களோட லைஃப்லயும் யாராவது உங்களை அடக்க முற்பட்டா அவர்களுக்கு நீங்க காட்ட வேண்டிய எதிர்ப்பு கையாலேயோ காலாலேயோ இல்ல, செயலால தான் காட்டணும். அதே மாதிரி அமெரிக்கா செஞ்சு காட்டுது என்னண்டா, அமெரிக்கா பொருளாதார ரீதியாக முன்னேறி முதலாளித்துவ பொருளாதார முறையை வித்துடுது. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸ் அமெரிக்கா உலகின் முதலாவது வல்லரசு நாடாக எழுச்சி பெறல். பின்னர் அமெரிக்க புரட்சியை பின்பற்றி ஏனைய புரட்சிகள் ஏற்படுது. அமெரிக்க புரட்சியை பின்பற்றி ஏனைய புரட்சிகள் ஏற்படல். அமெரிக்க புரட்சியை பின்பற்றி ஏனைய புரட்சிகள் ஏற்படல். உதாரணமாக 1789 1789 பிரான்சிய புரட்சி. 1789 பிரான்சிய புரட்சி. ஒரு நாட்டுல என்னது குண்டு அடிச்ச ஏனைய நாடுகள்ல என்னது அந்த அதிர்வு இருக்கிற மாதிரி ஒரு நாட்டுல புரட்சி ஏற்பட்டுதண்டா, அதே மாதிரி ஏனைய நாடுகளையும் ஏற்படும். அவ்வகையில 1789 பிரான்சிய புரட்சி, 1789 பிரான்சிய புரட்சி, 1711 சீன புரட்சி, 1711 சீன புரட்சி, 1711 சீன புரட்சி. அடுத்த 1717 ரஷ்ய புரட்சி, 1717 ரஷ்ய புரட்சி, 1717 ரஷ்ய புரட்சி. பிரித்தானியாவின் வணிகவாதத்துக்கு முதல்ல 11-17 இருக்கு. இது என்னது அமெரிக்க புரட்சிக்கு முன்னூத்தான் இடம்பெற்றன்னு நீங்க நெப்பீங்கள். அது சரிதான். அமெரிக்க புரட்சி அந்த புரட்சிக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு முன்னேற்றகரமான படிநிலைகள் ஏற்படுகின்ற பட்சத்துல சீனாவிலையும் சரி ரஷ்யாவிலையும் சரி அதே மாதிரியான படிநிலைகள் ஏற்பட்டு கொண்டு வருது. சரியா? பிரித்தானியாவின் வணிகவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படல். சரியா? அடுத்த மனிதனை 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 முதன்மைப்படுத்திய மனிதநேய கருத்துக்கள் எழுச்சி பெறுது. மனிதனை முதன்மைப்படுத்திய மனிதநேய கிளர்ச்சிகள் கருத்துக்கள் எழுச்சி பெறல். மனிதனை முதன்மைப்படுத்திய மனிதநேய கருத்துக்கள் எழுச்சி பெறல். குறிப்பா என்னது, மனிதனுக்கு பிறப்பிலே அளவிட முடியாத உரிமைகள் உண்டு. மனிதனுக்கு பிறப்பிலே அளவிட முடியாத உரிமைகள் உண்டு. அதை உதாரணமா கொடுக்கலாம். மனிதனை முதன்மைப்படுத்திய மனிதநேய கருத்துக்களில் எழுச்சி பெறல். மனிதனை முதன்மைப்படுத்திய மனிதநேய கருத்துக்கள் எழுச்சி பெறல். அடுத்த பாயிண்ட்ஸ் அமெரிக்க வெளிநாடுகளுடன் வர்த்தக உறவை கடைபிடித்து வர்த்தக நகரங்கள் எழுச்சி வருது. அமெரிக்கா உதாரணமாக ஏனைய நாடுகளோடு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்த்தகத்தை எழுச்சி வருது. அடுத்த பாயிண்ட்ஸ், உயிர் சேதம் உடைமை சேதம் என்பன ஏற்பட்டது. உயிர் சேதம் உடைமை சேதம் என்பன ஏற்பட்டது. குறிப்பா என்னது அமெரிக்க புரட்சியின் போது பிரித்தானியாக்காரன் சுட்டமையால 5 பேர் என்னது இறந்தமையும் ஒரு உயிர் சேதம் தான். இதை விட நிறைய பேர் செத்திருப்பினும் அந்த மெயின் 5 பேர் தான். குறிப்பா உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டது. அடுத்தது, பிரித்தானியாண்ட ஆதிக்கம் என்னது அமெரிக்கா வென்று காட்டியமே. பிரித்தானியாண்ட என்னது ஆதிக்கத்துல இருந்து அமெரிக்கா வென்று காட்டியதோடு பிரித்தானியா விட அமெரிக்கா எழுச்சி வருது பொருளாதார ரீதியாக. இவ்வளவும் தான் அமெரிக்க புரட்சியினுடைய விளைவுகள் மற்றது பரவல். அடுத்த காரணம் முக்கியமானது பார்த்துட்டோம். உங்களுக்கு விளங்கிட்டதா?
ம் சார். மிச்சாக்கள் எனக்கு மிச்சாக்கள்லாம் இம்பார்ட்டன்ட். மிச்சாக்கள் இந்த மாதிரி அசாந்த், ரஜிதா, சனோயன். நோட்ஸ் வேணுமா? இது அமெரிக்க புரட்சி நோட்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, இதோட கிளாஸ முடிப்போம். சரி, இனி அடுத்த பாடம் என்ன பாப்போம்? உங்களுக்கு உலகமா யுத்தம் நான் பார்ப்பேன், நீங்க யோசிக்க வேண்டாம். சரி, உலகமா யுத்தத்தை தவிர்த்து வேற என்ன பிரான்சிய புரட்சி பார்க்கணுமா உங்களுக்கு? குரூப்ல சொல்றோம். இதை மட்டும் போடுறா சாந்த்.